கடந்த 2022ஆம் ஆண்டு தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் மனமொத்து பிரிவதாக அறிவித்து அறிக்கைகளை வெளியிட்டனர். அவர்களது இந்த திடீர் முடிவு ரசிகர்கள் மற்றும் கோலிவுட் திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து இருவரும் தங்களது தனிப்பட்ட பணிகளில் பிஸியாக ஈடுபட ஆரம்பித்தனர். இதனிடையில் தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடினர். இதனை அடுத்து இட்லி கடை படப்பிடிப்பில் இருக்கும் தனுஷ் நித்யா மேனனுடன் நெருக்கமாக பழகி வருகிறார். சமீபத்தில் கூட ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தனர். இருவரும் ஒருவேளை தனுஷ் இவரை காதலிப்ப தெரிகிறது. அதனால்தான் தனுஷ், ஐஸ்வர்யா பிரிந்து விட்டார்களா என ஒரு செய்தி உலா வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் பரஸ்பரம் விவாகரத்து சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவர்களது வழக்கு அக்டோபர் 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஆஜராகவில்லை. இதனால் வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனை அடுத்து அக்டோபர் 19ஆம் தேதி மீண்டும் இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது இருவரும் ஆஜராகாமல் இருந்ததால் விசாரணை நவம்பர் 2ஆம் தேதி இன்று வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 3வது முறையாக இன்றும் நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா இருவருமே நேரில் ஆஜராகவில்லை. இதனை அடுத்து நவம்பர் 21ஆம் தேதி இவ்வழக்கின் விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதாக அறிவித்ததிலிருந்து இவர்கள் இருவரையும் மீண்டும் சேர்த்து வைக்க குடும்பத்தினர் தரப்பிலிருந்து முயற்சி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்திற்கும் தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் சேர வேண்டும் என்பது ஆசையாம். இந்நிலையில் இருவரும் தொடர்ந்து 3வது முறையாக விவாகரத்து வழக்கில் ஆஜராகாமல் இருப்பதால் தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் மீண்டும் இணைவார்கள் என பலரும் எதிர்பார்க்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.